உங்களுக்குள்ளார நீங்கள் எந்த மாதிரி பேசிக்கிறீங்க? உங்களை பற்றி, உங்கள் வாழ்க்கையை பற்றி, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களை பற்றி எந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளார பேசிக்கிறீங்க? இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. உங்களுடைய வார்த்தைகள், உங்களுக்குள்ளார நீங்கள் பேசிக்கிற வார்த்தைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி உங்களுக்குள்ளார பேசிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் செல்ஃப் டாக். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சந்தோஷமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாற்றிக்கணும்னா எந்த மாதிரியான செல்ஃப் டாக் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோப்பனோபனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, இந்த செல்ஃப் டாக், அதாவது நீங்கள் உங்களுக்குள்ளார உங்களை பற்றியோ, உங்கள் லைஃப்பை பற்றியோ, உங்கள் ஃபேமிலியை பற்றியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ, மற்றவங்கள பற்றி எந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் செல்ஃப் டாக். இந்த செல்ஃப் டாக், சப்போஸ் நீங்கள் மனசுக்குள்ளார என்னை யாருக்குமே பிடிக்காது, நான் செய்கிறது எதையும் சரியாக வராது, நான் செஞ்சால் யாருக்கும் பிடிக்காது, என்னால் எதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியாது, என்னால் எதையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஐ ஆம் நாட் குட் இனஃப் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளார சொல்லிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய மனசு, அதாவது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கும். இது நீங்கள் சும்மா சொல்கிறீங்களா, இல்லை ஏதோ வருத்தத்தில் சொல்கிறீங்களா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் சொல்கிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது. நீங்கள் என்ன வார்த்தைகளை நீங்கள் உங்களுக்குள்ளார சொல்லிக்கிறீங்களோ அது எல்லாமே அது ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கும். இட் இஸ் அ ரெக்கார்டர். ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரி வார்த்தைகளை ரிப்பீட்டடாக உங்களுக்குள்ளார சொல்லிக்கிட்டே இருக்கீங்களோ அதெல்லாம் ரியாலிட்டியாக மாற்றுறதுக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போதுமே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதில் சக்ஸஸும் ஆகும். ஏன் அப்படின்னா, உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு தான் உங்கள் வாழ்க்கை 95% டிசைட் பண்ணுற ஒரு விஷயம். உங்கள் கான்ஷியஸ் மைண்டை விட உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைகள், ரிப்பீட்டடாக உங்களுக்குள்ளே சொல்கிற வார்த்தைகளை நிஜமாக்குறதுக்கான எல்லா விஷயங்களையும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நான் எடுக்கிற விஷயத்தை எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் முடிக்க முடியாது, நான் ஏன் இப்படி இருக்கிறேன், ஒய் ஐ எம் நாட் சக்ஸஸ்ஃபுல், ஒய் ஐ எம் நாட் குட் இனஃப் அப்படிங்கிற மாதிரி, ஐ எம் நாட் குட் இனஃப் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு திறமை இல்லை, எனக்கு புத்திசாலித்தனம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற செயல்கள் எதையுமே சக்ஸஸ் ஆகாமல் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை தடுத்து நிறுத்திடும். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் 95% உங்கள் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுற விஷயம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நிஜமாக்க வேண்டிய பொறுப்பு அதுக்கு அப்படின்னு அதற்கான எல்லா விஷயத்தையும் அது செய்யும். ஏன்னா நீங்கள் அதை ஒரு வருத்தத்தில் சொல்கிறீங்க, ஒரு கோவத்தில் சொல்கிறீங்கலாம் அதுக்கு தெரியாது. நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அது க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அது நடக்காது. நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன் எனக்கு திறமை இல்லை, ஏற்கனவே நான் சொன்னேன் என்னால் முடியாதுன்னு, அதே மாதிரி இது முடியல அப்படிங்கிற மாதிரி யூ வில் பி ஆடிங் ஒன் மோர் எவிடன்ஸ். ஸோ அது விஷயம் என்னென்னா, உங்களுக்குள்ளார நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் தான் அந்த ரியாலிட்டியாக மாறுதுங்கிறது இட் இஸ் அ சயின்ஸ். சப்போஸ் நீங்கள் இதையே மாற்றி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும், என்னால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வேலைக்கு போக முடியும், என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும், நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தையும் நீங்கள் முழு நம்பிக்கையோட ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நிஜம்னு நம்பும். ஸோ அது நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் நிஜமாக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களை செய்ய வைக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும், அதற்கேற்ற மாதிரி முடிவுகளை செய்ய வைக்கும். இல்லைன்னா நம்ம முடிவே எடுக்க மாட்டோம். நிறையா தடவை அந்த முடிவுகளை எடுக்காமையே நிறையா விஷயங்களை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் பாசிட்டிவாக உங்களுக்குள்ளார பேசிக்கிட்டே இருக்கிறப்போ சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கிற மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும், உங்களுக்கு கைட் பண்ணும். அப்போ சரியான செயல்களை சரியான நேரத்தில் சரியான முறையில் செய்வீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த சக்ஸஸை உங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த செல்ஃப் டாக் எய்தர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் இட் இஸ் நெகட்டிவ், இதுதான் உங்கள் வாழ்க்கையோட சக்ஸஸை தீர்மானிக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம பாசிட்டிவாக சொல்ல சப்போஸ் ஏற்கனவே நம்ம இவ்வளோ நாள் சொல்லியிருக்கோம், என்னால் முடியாது, எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறையா தடவை சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மாற்றி சொல்கிறப்போ, இல்லை என்னால் கண்டிப்பாக இதை செய்ய முடியும், என்னால் இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக உங்களுக்குள்ளே சொல்கிறப்போ அந்த ஏற்கனவே உருவாகியிருக்கிற அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் அது குறைய ஆரம்பிக்கும், பாசிட்டிவான பிலீஃப்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். சரி, இன்னொரு விஷயம், ஏன் நம்ம இந்த மாதிரி நம்மளை லோவாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சின்ன வயசில் உங்களை மற்றவங்களோட கம்பேர் பண்ணியிருந்துருக்கலாம், நீங்கள் எமோஷ்னலாக ஹர்ட்டாக இருந்திருக்க பல இன்சிடென்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கலாம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸில் ஃபெயிலியர் ரிப்பீட்டடாக நடந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ
எந்த விஷயங்கள் உங்கள் மனசை உங்களை பற்றின ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமை உருவாக்கி வச்சுருக்கோம். அதனால தான் உங்கள் மனசுக்குள்ளார என்னால் இது முடியாது, எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் திரும்பி திரும்பி வரும். யூ ஆர் டாக்கிங் இன் தட் சேம் வே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்களை மாற்றி சொல்கிறப்போ உங்கள் மைண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணி ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணும். உங்கள் லிமிட்டிங் பிலீஃப்ஸை உங்கள் கிளியர் பண்ணும். ஸோ இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஹோபோனோபோனோ மெடிடேஷனில் இருக்கிற அந்த 4 ஃப்ரேசஸ், ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த 4 ஃப்ரேசஸை மனசுக்குள்ளார ரிப்பீட்டடாக சொல்கிறப்போ உங்களை பற்றின லோ செல்ஃப் எஸ்டீம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய லோ கான்ஃபிடென்ஸ் குறைய ஆரம்பிக்கும். ஸோ கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் செய்ய முடியும். அதனால் இந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக் மூலமாக உங்கள் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.